கண்டமனூர் அருகே கோழி பண்ணையிலிருந்து வந்த புகையின் காரணமாக அப்பகுதி முழுவதும் மாசு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் உயிரோடு உள்ள கோழிகளை ஆசிட் ஊற்றி எரித்ததாக குற்றச்சாட்டம் எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் 17ஆம் தேதி காலை கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் கணேசபுரம் சன்னாசியப்பன் எல்லைக்கோவில் வடக்கு பகுதியில் கால்நடை மருத்துவர் ராஜேஷ் நிலத்தில் கோழி பண்ணை அமைத்துள்ளார். 4 ஆண்டுகளாக கோழி பண்ணை நடத்தி வரும் அவர் கோழி கழிவுகளை, வயதான கோழிகளை அங்கு அமைந்துள்ள பள்ளத்தில் வைத்து எரித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயிரோடு உள்ள கோழிகளை ஆசிட் ஊற்றி எரித்துள்ளார். அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி அக்கம்பக்கத்தினர் மிகுந்த சிரமத்தில் உள்ளாகி உள்ளனர். ஆசிட் ஊற்றி எரித்ததால் புகை கழிவுகள் மூக்கு துவாரத்தின் வழியாக சென்று மூக்கில் புண் ஏற்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மேலும் அரசு பணியில் உள்ள கால்நடை மருத்துவர் எப்படி வேறு தொழில் செய்யாமல் இதுபோன்ற சூழ்நிலையில் அரசு விதிகளின்படி அரசு ஊழியர் வேற்று தொழில் செய்யக்கூடாது என்பது அரசு விதியில் உள்ளது. இவர் அரசுக்கும் பொதுமக்களும் இடையூறாக இந்த செயலை செய்து வருவது இப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கும் அப்பகுதியில் வசிக்கும் இடையூறாக இருக்கும் இந்த கோழி பண்ணையை நிரந்தரமாக மூட வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தெரிவித்துள்ளனர். குறித்து கால்நடை மருத்துவர் ராஜேஷ் குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது வேலையாட்கள் மெத்தையை எரித்துள்ளனர் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாடை வர நேரம் மூக்கெல்லாம் எரியுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணது. இது வந்து எல்லக்கோயில் பகுதி இது.